மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வெடிகுண்டு வைத்துள்ளதாக காவல் கட்டுப்பாட்டு அறை 100க்கு வந்த தகவலால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை. புரளி என தெரிய வந்ததை அடுத்து மிரட்டல் விடுத்த மதுபோதை ஆசாமியை கைது செய்து போலீசார் சிறையில் அடைத்தனர். மயிலாடுதுறை புதிய மாவட்டமாக கடந்த 2020ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டு மன்னமந்தல் பகுதியில் 114 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 7 மாடிகள் கொண்ட பிரம்மாண்ட கட்டிடம் கட்டப்பட்டு தமிழக முதல்வரால் கடந்த மார்ச் மாதம் திறக்கப்பட்டு அலுவலகம் இயங்கி வருகிறது. 60க்கும் மேற்பட்ட துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகள், அலுவலர்கள், ஊழியர்கள் ஏராளமானோர் வேலை பார்த்து வருகின்றனர். இந்நிலையில் நேற்று மதியம் சென்னை காவல்துறை கட்டுப்பாட்டு அறை 100ஐ தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஒருவர் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வெடிகுண்டு வைத்துள்ளதாக மிரட்டல் விடுத்துள்ளார். தொடர்ந்து மயிலாடுதுறை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு தகவல் தரப்பட்டது. மயிலாடுதுறை இன்ஸ்பெக்டர் சுப்ரியா தலைமையில் வெடிகுண்டு நிபுணர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முழுவதும் மெட்டல் டிடெக்டர் கருவி கொண்டு முழு சோதனை செய்தனர். ஆனால் எந்தவித தடயமும் கிடைக்கவில்லை. பின்னர் வெடிகுண்டு புரளி என்பது உறுதி செய்யப்பட்டது. இதனிடையே போலீசார் விசாரணையில் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த நபர் மயிலாடுதுறை அருகே நல்லத்துக்குடியைச் சேர்ந்த கணேசன் என்பது தெரியவந்தது. மது போதையில் இருந்த கணேசனை பிடித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.